மாண்பு உறுப்பினர் விவாதம் தொடங்குறது. மாண்பு உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். அடுத்தது தரேன். அது 2 பேர் பேசட்டும். முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும். பொன்மலச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். மாண்பு உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் எவ்வளவு விரைவாக முடிக்கும் அவ்வளவு விரைவாக 10 நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ளே நீங்க முடித்தா ரொம்ப நல்லா இருக்கும். 15 நிமிஷம். பொன்மலச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவர் அம்மா ஆகிய இரு தெய்வங்களை வணங்கி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க 17வது சட்டமன்ற பேரவையில் 26-27 ஆண்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாடு துறை மானிய கோரிக்கையின் மீது பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், விவசாயிகளின் நாயகன் குடிமரமத்து நாயகன் ஒரே வருடத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை அளித்து ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கிய கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற குழு தலைவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், அரசு கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் சட்டப்பேரவை உயர் அரசு அதிகாரிகளுக்கும், அரசு அலுவலர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த எனது ஒசூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி கட்சி தலைவரான பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும், சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும், மாநகர பகுதி கழக செயலாளர்களுக்கும், அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், எனது நண்பர்களுக்கும், எனது குடும்பத்தினருக்கும் மற்றும் ஓசூர் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒசூர் தொகுதியில் விவசாயிகளின் ஒரு முக்கியமான வேண்டுகோளை இந்த அவையில் தெரிவிக்கிறேன். ஒசூரில் புதிய ஏர்போர்ட் வேண்டாம் என்பது என் குரல் இல்லை, என் தொகுதி மக்களின் விவசாயிகளின் குரல். பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூவில் விவசாயிகளின் லேண்ட் மற்றும் ஃபீலிங்ஸ் கவர்மெண்ட் கவனத்தில் எடுத்தது போல ஒசூர் பார்மர்ஸின் டிமாண்டையும் கன்சிடர் செய்ய வேண்டும் என்று ஒசூர் டெவலப்மெண்ட்டுக்காக நமது விவசாயிகள் ஏற்கனவே சிப்காட், சிட்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் பல டெவலப்மெண்ட் வேலைகளுக்காக தங்கள் விவசாய நிலங்களை கொடுத்துள்ளார்கள். இப்போது மீதமுள்ள ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸை ஏர்போர்ட்டுக்காக எடுத்துதல் அக்ரிகல்ச்சரல் மற்றும் பார்மர்ஸ் பாதிக்கப்படுகிறது. ஒசூரில் ஏற்கனவே பிரைவேட் ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளது. அதவே மாடர்னைஸ் செய்து தேவையான ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் செய்து எக்ஸ்பேண்ட் செய்து அதில் செய்வதற்கு அனைத்து வசதிகள் இருக்கிறது. பரந்தூரில் பார்மர்ஸின் வாய்ஸை கேட்டது போல ஒசூர் விவசாயிகளின் வாய்ஸ் குரலையும் கேளுங்கள். நாங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் விவசாயிகளின் நிலம் அழித்து வளர்ச்சி வேண்டாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒசூர் விவசாயிகளின் ஃபீலிங்ஸை கருத்தில் கொண்டு புதிய ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கைவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவையில் இன்று நான் பேசும் என் குரல் என் மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் என் சொந்த குரல் அல்ல. மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒசூர் சட்டமன்ற முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகிற போது
விவசாய நிலங்களை எடுத்து ஏர்போர்ட் அங்கே தேவையில்லை என்று குறிப்பிட்டார்கள். எந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் விவசாய நிலத்தான் எடுத்தாக வேண்டும், வேறு வழி கிடையாது. அதே நேரத்தில் பொருளாதாரம் வளர்வதற்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பெங்களூருக்கு காட்டிலும் ஒசூரிலே வருகிற போது உங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி உருவாக்கும் திட்டங்கள் நிறைய வரும். ஆகவே தான் அதை எடுக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து விட்டதிலிருந்து பேசுங்க. மாண்புமிகு அவை முன்னவருக்கு ஒரு வேண்டுகோள். ஏற்கனவே பரந்தூரில் 80% நிலம் எடுத்து வேலை முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு நில அந்த ப்ராஜெக்டவே 20% விவசாயிகளுக்காக நம்ம முதலமைச்சர் ஸ்டாப் பண்ணுங்க. மாண்புமிகு உறுப்பினர், அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணியாச்சு. சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அதான் ஒன்னும் ஏற்கனவே 80% நிலம் எடுத்திருந்தாங்க. 80% முடிஞ்சது. போதிய அளவு விவாதிச்சாச்சு. அப்படிப்பட்ட இடத்தையே விவசாயிகளுக்காக நிக்க வச்சாரு. அதே மாதிரி உங்களுடைய தொகுதி கோரிக்கையை சொல்லுங்க. பரந்தூரை பத்தி தேவைக்கு மேல அதை பத்தி விவாதிச்சாச்சு. அந்த விவசாயிகள் நன்றியும் சொல்லிட்டாங்க. நீங்க பேசுங்க. சப்ஜெக்ட் தான் நம்மளது, ஒசூர் விவசாயிகளது. அதே குரல் தான், அதே வேண்டுகோள் தான். இன்னும் எடுக்கல, ஒசூர்ல என்ன எடுக்கல, ப்ரொபோசல் தான். எடுக்கட்டும், பேசிக்கோ. இல்ல எடுக்கிறான்னு சொல்லி நம்மளோட தொழில்துறை அமைச்சர் சொல்லிருக்காங்க. அது இப்ப நான் அது பதிவு பண்ண வேணும். இப்ப அது ஒசூர்ல விவசாயிகள் ஏற்கனவே திராவிட ஆட்சியில அங்க ஏர்போர்ட் கொண்டு வந்தான்னு சொன்னாங்க. அந்த சொன்னதை எடுத்து முதலமைச்சர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி பரந்தூர்ல போராடினாங்களோ அதே மாதிரி நம்ம ஒசூரில் இருக்கிற விவசாயிகள் போராடினார். இப்போ போராடி கொண்டே இருக்காரு. இப்போ ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர் சொன்ன உடனே இப்போ ஒசூர்ல நிறைய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அப்ப அங்கே இந்த அவரு கூட குரல் தான் நான் இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒசூர்ல ஏற்கனவே வளர்ச்சி பணிகள் அதிகம் நடந்திருக்குது. அந்த வளர்ச்சி பணிகளுக்கெல்லாம் விவசாயிகள் அதிகமாக லேண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம். இதுக்கு மேல தேவையில்லை. அடுத்து எங்கெல்லாம் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு தனியார் ஏர்போர்ட் இருக்குது அங்கே, அது டெவலப் பண்ணலாம். அதான் வேற ஒண்ணு இல்ல. இந்த அசம்பிளியில் இன்று நான் பேசும் என் குரல் என் சொந்த குரல் அல்ல. இது என் ஒசூர் தொகுதியின் விவசாயிகளின் குரல். அவர்களின் எதிர்பார்ப்பு, கஷ்டம் மற்றும் கோரிக்கை இந்த அவையில் மூலம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். என் குரல் மட்டுமல்ல, ஒசூர் விவசாயிகளின் குரல் இந்த அவையில் ஒலிக்கட்டும். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பெங்களூரில் இருந்து வரும் அன்ட்ரீட்டட் சிவேஜ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் கெமிக்கல்ஸ் தென்பெண்ணை ஆற்றில் கலந்து மாசப்பட்டுள்ளது. இதுல பேட் ஸ்மெல், ஃபோம், ஆயில் லைக் வாட்டர், லோ ஆக்சிஜன் காரணமாக அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மீன்கள் எல்லாம் செத்து போயிருக்கிறது. ஒரு காலத்தில் இருந்த சுவையான மீன்கள் இன்னைக்கு டோட்டல் அவுட் ஆயிருக்குது. 100க்கு மேற்பட்ட கிராமங்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுக்கு முன்பு நம்முடைய விவசாயிகள் கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், நௌகோல், உருளைக்கிழம், வாழைப்பழம், கொத்துமீரா, குதிரை, இந்த மாதிரி எல்லாம் கிராப்ஸ் எல்லாம் அங்கே ஒசூர்ல தான் அதிகமா எடுத்துட்டு பெங்களூர், இங்கே சென்னை வரைக்கும் வருது, தமிழ்நாடுக்கே வருது. அப்படிப்பட்ட கிராப்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில வெளியாம எல்லாம் லாஸ் ஆயிருக்குது. இது ஏற்கனவே நம்முடைய தொழில்துறை அமைச்சர் பார்த்தாங்க. அந்த டேம்ல தண்ணி நம்முடைய பொல்யூஷன் மினிஸ்டர் பார்த்தாங்க. அது உடனடியாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டும். இது ஏற்கனவே சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, கர்நாடகா ஸ்டேட் பொல்யூஷன் போர்டு, தமிழ்நாடு பொல்யூஷன் போர்டு, என்ஜிடி இதெல்லாமே கலந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்குது. இது உடனடியாக இது பெங்களூர்ல இருந்து நான் சொல்றது ஒசூர் வரைக்கும் இது 10 கிலோமீட்டர்ல இந்த சப்ஜெக்ட் நடக்குது. நிறைய இந்த டேம்ல இருந்து அப்புறம் வருது, கொஞ்சம் ஃபில்டர் ஆகி வருது. இதை கவனிச்சு இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பெங்களூர்ல இருந்து ஒசூருக்கு
மெட்ரோ ரயில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம முதலமைச்சர். அவருக்கு ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நிதி அமைச்சருக்கணும். இந்த ஒசூர் மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பு மெட்ரோ என்பது ஒரு டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் மட்டுமல்ல, ஒசூரின் நெக்ஸ்ட் லெவல் டெவலப்மெண்ட்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் மெட்ரோ வந்துவிட்டால் மட்டும் ஒசூர் கம்ப்ளீட் ஆகிவிடாது. மெட்ரோவை மையமாக வைத்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கான கம்ப்ளீட் ஒசூர் டெவலப்மெண்ட் பிளான் உருவாக்க வேண்டும். இன்று ஒசூர் மக்கள் சந்திக்கும் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் டிராபிக் கன்ஜெக்ஷன், ட்ரிங்கிங் வாட்டர் ஷார்டேஜ், டேமேஜ்டு ரோட்ஸ், யூசேஜ் அண்ட் ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரீட் லைட் இஷ்யூஸ், கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் போன்ற பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ்க்கு பர்மனன்ட் சொல்யூஷன் தேவைப்படும். குறிப்பாக ட்ரிங்கிங் வாட்டர் மிகவும் முக்கியம். பாப்புலேஷன் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து அதிகரித்து வருகிறால் பெங்களூர்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கிறதுனால பல ஃபேமிலிஸ் மற்றும் எம்ப்ளாயிஸ் ஒசூருக்கு குடியேறும் நிலை மேலும் அதிகரித்துள்ளது. அதனால் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் அனைத்து பகுதிகளுக்கும் ரெகுலர் மற்றும் அடிக்வேட் ட்ரிங்கிங் வாட்டர் வழங்க வேண்டும் என்று ஃபியூச்சர் பாப்புலேஷனை கருத்தில் கொண்டு புதிய வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒசூரில் உள்ள தர்கா ஏரி, அரசநாத்தம் ஏரி, தேர்பேட்டை ஏரி, பஸ்தி ஏரி, சாந்தபுரம் ஏரி போன்ற முக்கிய ஏரிகள் எல்லாமே மாசப்பட்டிருக்கிறது. சீவேஜ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏரிகளை சயின்டிபிக்காக ரீஜெனரேட் செய்து சீவேஜ் வராமல் பாதுகாக்க வேண்டும். அந்த ஏரிகளிலே வாக்கிங் ட்ராக், சைக்கிளிங் ட்ராக், பார்க், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஓபன் ஜிம், ரிக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ் அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு பியூட்டிஃபுல் பப்ளிக் பிளேஸாக டெவலப் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். அதேபோல ஒசூர் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, ஒசூரின் பாப்புலேஷன், இண்டஸ்ட்ரீஸ், பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் மற்றும் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த வளர்ச்சிக்கு ஏற்ற பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவும் அவசியம். எனவே ஓசூரை தலைநகரமாக கொண்டு புதிய டிஸ்ட்ரிக்ட் உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புதிய டிஸ்ட்ரிக்டில் ஒசூர், சூளகிரி, டெக்னிகோட்டா, அன்செட்டி இந்த 4 தாலுக்குமே இணைந்து ஏற்கனவே இப்போது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து சப் கலெக்டர் ரேஞ்சில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது அப்படியே டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டராக மாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறேன். அதனால் மக்கள் அரசு சேவைகளுக்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலம் குறைவாகும். அட்மினிஸ்ட்ரேஷன் should come closer to the people. அதே மாதிரி ஓசூரில் வளர்ச்சிக்கு ஏற்ற நீதிமன்றம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட் செய்ய வேண்டும். ஏற்கனவே நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நான் எடப்பாடி அவர்கள் நிலம் கொடுத்தாங்க, பணமும் கொடுத்தாங்க. அது லேண்ட் டிஸ்பியூட் இருந்தனால அந்த கோர்ட் வேலை நின்றுச்சு. இப்போ லேண்ட் டிஸ்பியூட் முடிஞ்சது. தற்போது ஓசூரில் 7 கோர்ட் மற்றும் சுமார் 600 அட்வொகேட்ஸ் மற்றும் கோர்ட் ஸ்டாஃப் பணியாற்றி அளவுக்கு லீகல் ஆக்டிவிட்டி உள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. நான் 7 பேர் இருக்காங்க. 15 நிமிஷம் சொன்னார். அதனாலதான் 15 நிமிஷத்துக்கு. எனவே நியூ மாடர்ன் இன்டிகிரேட்டட் கோர்ட் பில்டிங் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த புதிய கோர்ட் காம்ப்ளெக்ஸில் லாயர்ஸ் கோர்ட், ஸ்டாஃப் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் டிக்னிஃபைட் மற்றும் கன்வீனியன்ட் ஒர்க்கிங் என்வாரன்மெண்ட் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஓசூரில் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கிறது. அது ரொம்ப போக்குவரத்து நெரிசல் இருக்கிற இடம், ரொம்ப டிராபிக்கா இருக்குது. அந்த இடத்தை மாற்றி ஏற்கனவே ரூரல்ல ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுமே சேர்த்து ஒரே இடத்துல ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்சன் மற்றும் பாப்புலேஷன் அதிகரித்து வருகினால் நியூ சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் பில்டிங் அமைக்க வேண்டும். அதில் ஒரு ஸ்பேசியஸ் பப்ளிக் வெயிட்டிங் ஏரியா, மாடர்ன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ், ரெக்கார்ட் ரூம்ஸ், பார்க்கிங் மற்றும் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகியவற்றை புதிய பில்டிங்காக உருவாக்க வேண்டும். அதே மாதிரி ஓசூர்ல கவர்மெண்ட் லா காலேஜ், உமன்ஸ் காலேஜ், வெட்டனரி காலேஜ் போன்ற ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் அமைத்து லோக்கல் யூத்க்கு இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் ட்ரைனிங் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்க வேண்டும் என்று
கேட்டுக்கொள்கிறேன். ஹெல்த் கேர்ல ஒரு பெரிய ஹெல்த் சிட்டி உருவாக்கும் அளவுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன், டயக்னோஸ்டிக் சென்டர் மற்றும் எமர்ஜென்சி ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி பெங்களூரில் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருப்பதால் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், எம்ப்ளாயீஸ் மற்றும் ஒர்க்கர்ஸ் ஒசூரை ரெசிடென்சியல் டெஸ்டினேஷன் ஆக தேர்வு செய்யும் வாய்ப்பு அதிகம். ஆகவே அஃபோர்டபுள் ஹவுசிங், மிடில் கிளாஸ் ஹவுசிங், ரெண்டல் ஹவுசிங், ஒர்க்கர்ஸ் ஹவுசிங் ஆகியவற்றை பிளானட் மேனரில் உருவாக்க வேண்டும். ஹவுஸ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், டிரான்ஸ்போர்ட், ஷாப்பிங், எம்ப்ளாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட் அனைத்தும் அருகிலேயே கிடைக்கும் வகையிலே பிளானட் டவுன்ஷிப் உருவாக்க வேண்டும். ஓசூர் தமிழ்நாட்டிற்கு இண்டஸ்ட்ரி மற்றும் பிசினஸ் மூலம் மட்டும் ரெவென்யூ கொடுப்பதில்லை. ஓசூர் மற்றும் சுற்றுப்புற உள்ள ஃபார்மர்ஸ் உற்பத்தி செய்யும் வெஜிடபிள்ஸ், பிளவர்ஸ் மற்றும் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு செல்கின்றன. ஒசூர் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட்க்கு எதிரானவர்கள் அல்ல. கவர்மெண்ட் கொண்டு வரும் ரோட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பல ஆண்டுகளாக கோஆபரேட் செய்து வருகிறார்கள். மாண்புமிகு பேரவைத் துறைத் தலைவர் அவர்களே, ஓசூரில் மலர் அதிகமாக சாகுபடி செய்யறாங்க. இங்கிருந்து நிறைய வெளி மாநிலங்களுக்கு, வெளி நாட்டுக்கு அனுப்புறாங்க. பிளவர் மார்க்கெட்டுக்காக கடந்த அம்மாவுடைய ஆட்சியிலே மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 26 கோடி ஒதுக்கி திட்டத்தை முழுமையாக பூர்த்தி செய்துள்ளார். இந்த திட்டம் கடந்த ஆட்சியிலே கடப்பில் போட்டிருக்காங்க. 5 ஆண்டுமா அது ஓபன் பண்ணல. இதுல கிரேடிங், பேக்கிங், கோல்ட் ஸ்டோரேஜ், ஆக்ஷன், எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ஏற்றுமதி எல்லாமே இருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்களோட கோரிக்கைகளை நீங்க கொடுங்க, அவை குறிப்பில் ஏத்திக்கலாம். நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. கரெக்டா இருக்கும். நீங்க நன்றி தற்போது வெஜிடபிள் மார்க்கெட் பிரைவேட் செக்டர்ல இருப்பதால் பிளவர் மார்க்கெட் அருகிலே அவைலபிள் லேண்ட் இருக்கிறது. அதுல ஒரு மாடர்ன் வெஜிடபிள் மார்க்கெட் அமைக்க வேண்டும். அட்வான்ஸ்டு வெஜிடபிள் மார்க்கெட், கோல்ட் ஸ்டோரேஜ், கிரேடிங், பேக்கிங், ஆக்ஷன் சென்டர், ஃபார்மர் ஷாப்ஸ், லோடிங், அன்லோடிங், பார்க்கிங் என அனைத்து ஃபெசிலிட்டிஸோட கொண்ட ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அமைக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் துறைத் தலைவர் அவர்களே, மேகதாது குறித்து கர்நாடகா தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற நிலையிலே தமிழ்நாடு வெறும் ஆப்போசிஷன் மட்டும் காட்டாமல் நமக்கான ஒரு ஸ்ட்ராங் ஆல்டர்னேட் உறுப்பினர் அவர்களுக்கு இல்ல நீங்க உங்களோட மேகதாது விஷயத்தை பத்தி ஏற்கனவே நிறைய விவாதிச்சாச்சு. உங்களுடைய கோப்புகளை கொடுங்க. ஒன்னும் இல்ல, நீங்க எல்லாம் லைவ்ல ஓடிட்டு இருக்கு. நீங்க எல்லா தகவலும் இல்ல அது காம்ப்ளிகேஷனா இல்லையான்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க அந்த கோப்பை கொடுங்க, அவை குறிப்புல ஏத்துக்கிறோம். நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க கேட்ட 15 நிமிஷம் ராசிமணல் ப்ராஜெக்டை மீண்டும் சயின்டிபிக்காக ஸ்டடி செய்து புதிய டீப்பர் தயாரிக்க வேண்டும். 1961 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த ப்ராஜெக்டை தொடங்கியதாக வரலாறு. அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் முயற்சிகள் தொடங்கினார் என்பது வரலாறு. அதே மாதிரி 1997 மாண்புமிகு உறுப்பினர் தயவு செய்து நன்றி சொல்லுங்க. தயவு செய்து நீங்க நன்றி சொல்லுங்க. உங்க குறிப்பை கொடுங்க, அவையில ஏத்திக்கிறோம். ஓகே. 1997 ஒகேனிக்கல் ராசிமால் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டுக்கான டிபிஆர் கூட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ப்ராஜெக்ட் மூலம் வட மாநிலம் ஃபுல்லா இது பெனிஃபிட் ஆகுது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் லீகல் வாட்டர் ரைட்ஸ் ஃபுல்லி ப்ரொடெக்ட் செய்து கர்நாடக மக்களின் ட்ரிங்கிங் வாட்டர் ரெக்யர்மெண்ட்டையும் ஹியூமனிடேரியன் அப்ரோச்சில் பார்க்க வேண்டும். ஃபீசிபிலிட்டி மற்றும் லீகல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் ட்ரிங்கிங் வாட்டர் வழங்க முடியுமா என்பதையும் ஸ்டடி செய்யலாம். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் வஹாப் இல்ல தயவு செய்து இங்க பாருங்களேன். உங்களுக்கு நான் இந்த லைவ்ல பாக்குறவங்க ஏதோ வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைச்சுக்குவாங்க. அடுத்த 7 பேர்த்தோட வாய்ப்பை நான் காக்க வேண்டியது என்னோட கடமை. நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். நன்றி சொல்லுங்க. உங்களுடைய கோரிக்கைகளை கொடுங்க, அவை குறிப்புல ஏத்துக்கலாம். நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காமராஜர் தொடங்கிய கனவு முடிவெட்டவில்லை. எம்ஜிஆர் தொடர்ந்த இந்த மக்கள் நல பயணம்
இன்று மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் கையில் உள்ளது. ராசிமணல் அணை மூலம் இந்த கனவுக்கு ஒரு வரலாற்று முடிவு கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரை முகித்துக் கொள்கிறேன்.